அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமை யோசிச்சு வச்சுக்கோங்க. ஃபண்ட்ரைஸ் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் நல்லா ஐடியா பண்ணி அதை எப்படி செய்யலாம் செஞ்சு அதை எப்படி ஒரு முறைப்படுத்த தெரிஞ்சு சொல்லுங்கள். சீட்டு நடத்துறது சொல்லுங்கள். அது என்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறேன். ஏன்னா ஜென்ஸ் நடத்துகிற சீட்லேயே எவ்வளோ ஆனால் ஒரு லேடிஸ் வந்து அதை கரெக்டாக பண்ணி இவ்வளோ காசு தான் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லுங்கள். அதை கவர்மெண்ட் வந்து குறைஞ்சி எவ்வளோ வருஷம் அப்படின்னாலும் பரவாயில்ல. அதிகமாக தான் வாங்கிருக்கோம். நம்மளுக்குலாம் நாங்கள் எழுதான் வாங்குறேன். லேடிஸ் வந்து அதுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். நம்ம என்னன்னா சீட்டு நடத்தி அதில் வர வருமானத்தில் சேவைக்கு செய்வது அப்படின்றது அதை சரியாக நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுவும் என்னுடைய வாழ்த்துக்கள். மறுபடியும் இன்னொரு சீட்டு ஆரம்பிக்க போகிறேங்க. அது மூலமாகவும் அது என்னன்னா இந்த ஃபண்ட்ரைஸ் பண்ணுனாக்கா நம்ம அதை போட்டுட்டோம்னா விஷயம் போட்டோம்னு வச்சுக்கலாம். அது என்ன செஞ்சோன்னா நம்ம கொஞ்சம் ப்ரீமியம் குறைச்சிக்கலாம். சந்தாத்தில் கொஞ்சம் லேடிஸில் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஒரு 1000 ரூபா 10 ரூபா வாங்கலாம். இல்லை பரவாயில்ல எங்களுக்கு உங்களுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு நினைச்சோம்னா நல்ல செலவு எக்ஸ்ட்ரா பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இங்கே இடம் வாங்கி கட்டணும் அப்படின்றதுல இப்போ சாதி இல்லை உங்களுக்கு. ஏன்னா ஜென்ஸே கல்யாண நேரத்தில் லேடிஸெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த சேவையில நம்ம நல்லா பண்ணிக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல இது மாதிரி வச்சா போதும். ஹோட்டலில் வைக்கலாம், வைக்கலாம், இல்லைன்னா ஸ்கூலில் போகலாம். எல்லாத்தோடையும் இது நல்ல ஒரு புனிதமான இடம். அது ஒரு காய் அதனால இந்த மாதிரி போதும். தேவையில்லை. சேவை அடுத்த வருஷத்துல வந்து அதான் தலைவருக்கு முடிவு. இந்த வருஷத்துல அவங்களுடைய சாதனைகள் சொல்றது தான் அவங்களுக்கு நம்ம வந்து கொண்டு போகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லாத்தோட என்னன்னா நம்ம பதவியிலே வந்து மிகச்சிறந்த ஒரு பதவினா கவர்னர் சொல்ல மாட்டேன். அந்த தலைவர் பதவி வந்து அவ்வளோ அருமையான ஒரு காலத்தில் என்ன பண்ணணும்னா இதை நம்ம வரணும் இல்லையா. நீங்க எல்லா வீட்டிலுமே எல்லாம் வந்துட்ட பிறகு ஒரு தோலை வச்சு கழுத்துல போடுறாங்க. அதல்ல வரும்போதே எங்களை வந்து கூப்பிடுறீங்க. எதுவும் அழகாக கூப்பிடுங்க. அப்பவே அந்த டாலர் கழுத்துல இருக்கணும். ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்கன்னா நிறைய பேர் தெரியாம இருக்கும். அப்போ இவங்க தலைவராக இவங்க செய்யறதா இவங்க அந்த டாலர் நம்ம போடணும். நாம என்ன பண்ணோம்னா வேலை வந்துட்ட பிறகு அப்புறம் போடணும். முதல்ல நீங்க போடணும். அந்த வீட்டு மார்க்கெட் முன்னாடி அந்த டாலர் நம்ம போட்டுக்கணும். நீங்க அப்படி போடும்போது அதே மாதிரி அந்த ஆளுங்களை அது மாதிரிலாம் கொஞ்சம் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப நல்லா கொஞ்சம் 2 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பெண்கள் சரியான நேர்மையான செயல்கள் வரணும். சில விஷயங்கள் ஆசைப்பட்டு கற்றுக்கணும். எல்லாருக்கும் நல்லா ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த பிரிவு ரொம்ப நல்ல நாளைக்கு தான் டெஸ்ட் ஆகுது. லேட் ஆகிடுச்சு. இவங்க வந்து அந்த 6-7 கன்வென்ஷன்லேயே பிஎஸ்சி இருக்கணும். மாவட்டத்தில் இனிவரும் காலங்களிலும் நம்ம பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கண்ணியருக்கு நம்ம காப்பாற்றணும். அப்படி சொல்றது நீங்கள் வந்து காப்பாற்றணும். இன்னும் நிறைய நிறைய ரொம்ப சிறப்பாக நம்ம சொல்லணும். நல்ல ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக பார்த்து வச்சுக்கோங்க. சிறந்த ஒரு சேவைகள் செய்து மாவட்டத்துடைய முதல் சமூகங்களுடைய வாழ்க்கையை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பெண்களாக இருந்தாலும் கூட ஒரு நேரத்துக்கு நான் வரதுக்கு முன்னாடி எல்லாமே வந்துருக்காங்க. வாழ்க்கையை நான் வச்சுக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் எது உதவி அதாவது நம்ம லைன் சொன்னோமே என்னன்னா எந்த இடத்துல எது தேவையோ அதுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும். இந்த அரிசிலாம் ரொம்ப விரும்புகிறாங்க எல்லாருமே. பரவாயில்ல அதுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி 5ஆம் தேதி பிறந்த வந்து நமது முன்னாள் மாவட்ட ராமேஸ்வரம் எல்லாருமே எல்லாரும் கொடுக்குறாங்க. அதை வந்து அன்னதானம் பண்ணிட்டு அதை வந்து முனையத்தில் போடணும். அதே மாதிரி அதுக்கு சேர்ந்து அந்த ஏன்னா ஒரு 10,000 டிஃபரன்ஸில் நம்ம இது வைப்போம். மற்ற மாவட்டத்தில் நம்ம ஒரு 10,000 டிஃபரன்ஸ் வந்து ஏன்னா இந்த மாதிரி நிறைய சேவைகள் செய்து போனதுனால அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக வேண்டி கொஞ்சம் சேவைகள் வந்து நம்ம எட்டி பிடிக்காத அளவுக்கு போய் நம்ம நின்றுவோம். ஒரே ஒரு எட்டி பிடிக்கிறது தான். ஒரு 10,000 தாண்டி நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். மற்ற மாவட்டத்தில் வேணா அதனால தான் சொல்கிறேன். அந்த முடிஞ்ச வரைக்கும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான். செடி கொடுக்குறது அதெல்லாம் ரொம்ப விலை கம்மி தான். ரொம்ப காசு ஆயிடுறது. அரிசி வந்து நம்ம எப்படி நம்ம தான் போட்டு வரோம். மினிமம் அந்த 3 நாளாவது கொஞ்சம் பாருங்க. இந்த யூத்துக்கெல்லாம் இந்த பேனர் சொல்றதெல்லாம் கொஞ்சம் காலேஜ் ஸ்கூல் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து கிளாஸ் யூத்தில் போட்டு சரியான முறையில் பண்ணிட்டீங்கன்னா இப்போல்லாம் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் தான் நம்ம போட்டுருக்கோம். நீங்கள் மனுஷன் தான் பார்த்தா முன்னே கவர்னர் இதுவே ஒரு பையனுக்கு அப்படி
இல்லை. எல்லாமே மல்டிபிள் அவங்க தான் பார்க்குறாங்க. எவ்வளோ நல்லா பண்ணி சொல்லிட்டு அவங்க அதை பார்த்துருக்காங்க. அதனால சரியான முறையில் பண்ணிவிடலாம். நிறைய சேவை செஞ்சுருக்கலாம். மேலும் இந்த வாழ்க்கையை நினைச்சுக்கிறேன். முதலமைச்சர்களுடைய மாவட்டம் P24H மண்டலம் 7 வட்டாரம் 24 சந்தை எண் 352227 காஞ்சிபுரம் பிரசன்ட் லைன் சங்கம் 2023-2024 P24H மாவட்ட ஆளுநர் நல்ல ஆசிரியர் PMJF லைன் ஸ்ரீ புவனேஸ்வரி அவர்களை பாராட்டி தீர்மானம். காஞ்சிபுரம் பிரசன்ட் லைன் சங்கத்தின் உறுப்பினர்களாகிய நாங்கள் எங்கள் அன்புக்குரிய மாவட்ட ஆளுநர் நல்ல ஆசிரியர் PMJF லைன் ஸ்ரீ புவனேஸ்வரி அவர்களின் தன்னலமற்ற சேவைகளுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த அன்பு மிகுந்த பதிவுகளை வைக்க ஆசைப்படுகிறோம். தங்களின் தனித்துவமிக்க தலைமை, சுயநலமற்ற சேவை மனப்பான்மை, ஓய்வறியா உழைப்பு மற்றும் ஆட்சி வரும் தன்னிகரற்ற சேவை ஆகியவற்றுக்கு எங்களின் உடன் நிறைந்த பாராட்டுகள். தங்களின் பதவி காலத்தில் லைன் இயக்கத்தின் வளர்ச்சி, மேம்பாடு மற்றும் பராமரிப்பு தொடர்பான தங்களின் முயற்சிக்கு எங்களின் எல்லையில்லா ஒத்துழைப்பை தருவோம் என உறுதி கூறுகிறோம். நம் மாவட்டம் P24H நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகள் ஆகியவை இரு பிரிவுகளும் இவ்வாண்டு சிறந்து விளங்க எங்களது ஆதரவை அர்ப்பணிப்போம் என்று உறுதி கூறுகிறோம். தங்களின் ஆண்டு அலுவலக வருகையின் போது எங்கள் சங்கத்தின் சார்பில் பாராட்டுகளை வெளிப்படுத்தி மகிழ்கிறோம். இத்தீர்மானம் ஆளுநர் ஆண்டு வருகையான 28/3/2024 வியாழக்கிழமை எங்கள் சங்கத்தால் நிறைவேற்றப்பட்டு மாவட்ட ஆளுநரிடம் வழங்கப்படுகிறது. செயலாளர் ஜோதி செந்தாமரை கண்ணன், சாசன தலைவர் சத்யாமூர்த்தி, சாசன பொருளாளர் தனலட்சுமி பிரபாகர். எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கு. அதில் வந்து அதிக சர்வீஸை பதிவிட்டது வந்து அதோட வாழ்க்கை சங்கத்தில் பெண்கள் சங்கத்தில் அதிகமாக பதிவிட்டிருக்கிறது வந்து நீங்கள் தான். பட் நாங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் இந்த 4 சங்கம் அஃபிஷியல் விசிட் பண்ணியாச்சு. எல்லாருமே வந்து அந்த உமன்ஸ் வந்து டிஃப்ரெண்டான சர்வீசஸ் வந்து யார் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த ஐடியாஸ் வந்து யூனிக் ஐடியாஸ் ஐடியாஸ் வந்து நிறைய உதாரணத்துக்கு நீங்கள் கூட நிறைய சர்வீஸ் இந்த கொஸ்டின் பேங்க்லாம் நிறைய அதே மாதிரி சொல்லணும்னா வேலூரில் சாரம் இருக்கு. அவங்க வந்து எதுக்கும் செலவு பண்ண மாட்டாங்க. சர்வீஸ்னால் வந்து சின்ன இது கேட்டால் கூட காசு இல்லை நல்ல கேட்டாங்க. இதுக்கு மட்டும் எங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் மேலே அவங்க இதில் வந்து இந்த வருஷம் சர்வீஸ் பண்ணுவாங்க. சர்வீஸ்க்குனா உடனே என்ன எல்லாமே பிஸ்னஸ் சர்வீஸ் கூட உடனே யாராவது வாங்கிடுறாங்க. அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறாங்க. நிறைய சர்வீஸ் பண்ணுறதுனால எல்லாம் நம்ம அவங்களும் அதே மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. வந்து நீங்கள் மகளிர் சிறப்பாக எடுத்து பண்ணியிருக்காங்க. நீங்களும் மற்ற ஃபங்க்ஷன் நடத்துகிற மாதிரி இது வந்து ஒரு மெயினாக எடுத்துகிட்டு அந்த இதில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த மகளிர் வந்து
அது மாதிரி சிறப்பாக பண்ணும்போது வந்து நம்ம கிளப் அதிகமாக போய் ரீச்சாக. ஸோ நீங்கள் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் தான் ஆகுது, ரொம்ப சேஃபாக சிறப்பாக இயங்கிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் இயர் வந்து இப்போ கேட்டாலும் பிரச்சனை நேம் தான் லாஸ்ட் பண்ணுவோம், அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த வருஷமும் சர்வீஸ் அதிகம் செய்வீங்க, ஏதோ மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. என்னன்னா நம்ம புது கிளப்புக்கு வந்து மார்க்கெட்டிங் தான் தேவை, அப்போ தான் கிளப்பு யூஸ்ன்றது வளர்ந்த கிளப்னா அவங்க அதுக்கப்புறம் ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு அவங்க பண்ணணும் இருந்தாலும் ஈஸியாக வந்து அவங்க மாற்ற மாட்டாங்க. ஆனால் நம்ம புது கிளப்லாம் வந்து சர்வீஸ் நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வளர்ந்த கிளப்பை வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவாங்க. நம்ம ஒரு புது கிளப்பை வளர்க்குறது வந்து ரொம்ப சிரமம். உதாரணத்துக்கே எங்கள் கிளப்பை வந்து சொல்லிக்கிறோம், எங்களுக்கு வந்து எப்படின்னா யூத் எல்லாருமே வந்து சின்ன பசங்களை வச்சு ஆரம்பிச்சிருக்கீங்க. இங்கேருந்து எங்கே போனாலும் எல்லாரும் ஒன்றா வந்து சர்வீஸ் பண்ணுவோம். அதனால் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு நேம் கிடைக்கும். அது ஒரு தொடர்ந்து ஒரு 3-4 வருஷம் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டனால அப்படியே ஸ்லோவாகிடும். இன்றைக்கி எப்போ சொன்னால் டக்குன்னு தெரியுற அளவுக்கு அப்படி இல்லை. அந்த மாதிரி கொண்டு போயிடக்கூடாது, வந்து ரெக்வஸ்ட் பண்ணி அதை நல்லா இது கொண்டு வந்துருக்கோம். அதனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்னென்னா ஆரம்பத்தில் போன வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆனால் லாஸ்ட் இயரே கொஞ்சம் மெம்பர்ஸ் இழந்துருக்கீங்க. ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போது இழந்த கம்ப்யூட்டர் அது ஒரு 15 மெம்பரோட தான் ஆரம்பிச்சிங்க. இப்போ அதை கரெக்ட் பண்ணிட்டீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கிளப்பு வந்து நல்லா வளரணும்னா மெம்பர்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அதுவும் நியூஸ் வந்து பொதுவாக எந்த நிகழ்ச்சி பண்ணாலும் அதில் கண்டிப்பாக ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ரெகுலராக எல்லா இடத்துலையும் கலந்துட்டு அந்த நிகழ்ச்சிகள் பண்ணும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளப்பு வந்து வரும். நீங்கள் என்ன நோக்கத்தோட கிளப்பு ஆரம்பிச்சிங்களோ சர்வீஸும் சரி உங்களோட பிஸ்னஸும் சரி அப்போ தான் வந்து அது ஃபுல்ஃபில் ஆகும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சர்வீஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணுங்கள். ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப எல்லாமே நல்லா இருந்தது. மோஸ்ட் ஆசி கூட வந்து ரொம்ப சிறப்பாக ஆசி மண்டலமானாலும் அனைவரும் வந்து கோலம்லாம் ரொம்ப அழகாக போட்டது, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷனில் பண்ண முடியாது, எங்கள் போட்டதுல எனக்கு அதை ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஏற்கனவே பார்த்தே சொன்னேன், அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மேடம் பேனா டிசைன் வந்து அப்படியே கோலத்தில் பொங்கல் விழா பண்ணிங்கன்னா அது அப்படியே டிசைன் பண்ணும்போது இந்த சிரமம் வந்து நான் அது கூட இந்த டிசைன் பண்ணேன். அதனால சொன்னேன் அதை ரொம்ப அழகாக வந்து கோலத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் வாழ்க்கை இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்யும்போது தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரிக்டில் பார்த்து எந்த விஷயம் நல்லா பண்ணுறீங்களோ அது பார்த்தீங்கன்னா உடனே அடுத்து பேசி கேட்டேன், இந்தியா இந்த இடத்துல நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. அதனால் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நீங்கள் வாலண்டியராக கேட்டு அதை அட்ராக்டிவாக பண்ணும்போது நம்ம கிளப்பு வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட்டிங் வந்து கிடைச்சிடும். அதாவது இன்னும் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் வரும் காலத்துலேயும் சிறப்பாக பண்ணி சர்வீஸில் மட்டும் இல்லாமல் அனைத்து விதத்துலையும் முன்னாடி வரணும். அதுக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்திக்கணும். ஒரு மாசிக்கு கண்டிப்பாக விஷயம் பண்ணுவாங்க. ரொம்ப சிறப்பாக மண்டல மாநாடு ரொம்ப அருமையாக பண்ணார். அது மட்டும் இல்லை, இந்த அவங்க எந்த நிமிஷம் கொடுங்க இன்னைக்கு கூட 10,000 கொடுங்க அவங்க வந்து சொல்ல எங்களுக்கு தான் செலவு அதிகம். ஆக்சுவலாக என்னன்னா ஒரு 10 செட்டு ஏற்கனவே ஒரு 10 செட்டு ரெடியாக இருக்குது. ஆக்சுவலி அதோட காஸ்ட் வந்து எவ்வளோ வரும் உங்களுக்கு 10 செட்டு ட்ரீட்மெண்ட்னா ஆல்மோஸ்ட் எங்கேயும் செட்டாக தான் கொடுக்குறோம். மறுபடியும் ஒரு 1000 கொடுக்க வச்சுட்டு இப்போ வேண்டாம்னு சொல்கிறது தான் இருந்தாலும் வேகம் வாங்கி கொடுக்குறாரு. இன்னொரு 10 செட்டுன்னு போது அது செலவு தான் இருந்தாலும் அதை வாங்கி கரெக்டாக கொடுக்கணுங்கிறது வந்து ரொம்ப அவரோட இதில் ரொம்ப ஆவலாக இருக்காரு. அவருக்கு எனக்கு வாழ்க்கை இருக்குது. இதெல்லாம் இந்த வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம ஃபேக்கல்டி மேடமும் வந்து இவங்கள்தான் நம்ம கவர்னர் பண்ணலாம் எல்லாமே வந்து ஒரு ஒரு லிங்கோட பேர் தான் வந்து விமன்ஸு. நான் விமன்ஸ் எல்லா மீட்டிங்குமே சொல்லியிருந்தேன். நம்ம வீடு சேஞ்ச் அப்படின்றது கூட ஒரு விவேகானந்த் வந்து மேடமுக்கும் ஃபேக்கல்டியில் எல்லாமே செட் ஆகிடுச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. இது போகிறதுக்கு கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி வீடு சேஞ்சுன்னு ஒரு டாபிக் ரெடி பண்ணாங்க. ஆனால் இன்டர்நேஷ்னல் போனால் நாங்கள் சேஞ்ச் தருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் அதே ஈக்குவலாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபைனாளர் மெட்டால் கேட்குறாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும்னு எனக்கு சொல்லுது. ஃபைனாளர் என்னென்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம கிளப்பு டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா கிளப்பும் வந்து ஆல் கிளப்ஸ் பார்ட்டிசிபேஷன் அவார்டு வாங்கியிருக்கோம். அதாவது எல்லா கிளப்புமே வந்து எல்சிஎஃப் வந்து அவங்களோட பங்களிப்பு கொடுத்தாங்க. அது மாதிரி ஆல் மெம்பர்ஸ் கான்ட்ரிபியூஷன் வாங்கணும். ஆல் மெம்பர்ஸும் போது என்னன்னா ஒவ்வொரு மெம்பரும் தரணும். ஒவ்வொரு மெம்பர்ஸையும் நம்ம எங்கேயும் கேட்க முடியாது. அதனால மினிமம் எதாவது பண்ணணும்னா அந்த ஃபைனாளர்கிட்ட யூஸ் பண்ணி வாங்கணும். அதுக்கு தனியாக உங்களுக்கு எல்லாரும் வந்து வரனால அதுக்கு உண்டான அவார்டு வந்து உங்களுக்கு தனியாக அதுவும் வந்துடும். அந்த ஃபைனாளர் வந்து அதுக்காக அவங்கள்ட்ட வாங்கணும். அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும்போது ஆல் மெம்பர் கான்ட்ரிபியூஷன்றதும் நமக்கு அவார்டு வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. அதுவும் வந்து மேடமோட சிஸ்டம். அது வந்து அவங்க அறிமுகப்படுத்தும் போது அவங்க
அவங்களோட திட்டமாக தான் இருந்தது. நம்ம டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் இன்டர்நேஷ்னல் அது கம்பல்சரி ஆகிடலாம். ஃபார் எக்ஸலன்ஸ் அவார்டு உங்களுக்கு வேணும்னா ஃபைடாளர் வந்து அதான் இது வந்து இன்டர்நேஷ்னல் ரூல் இப்போ கூட அவங்க நம்ம ஆரம்பிக்கும் போது நம்மளோட திட்டமாக இருந்து நீங்கள் அது உலகத்திலே வேர்ல்டு ஃபுல்லாக அதை அக்செப்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் ஃபார் எக்ஸலன்ஸில் அது ஒரு கம்பல்சரி இந்த எசென்ஷியல் அப்படின்றத வந்து கொடுத்துட்டாரு. அதாவது $5 அமௌண்ட் ஈக்குவலாக எஃப்சிஎஃப் பண்ணணும் 4 மெம்பர் கனெக்ட் பண்ணி அப்படி இல்லைன்னா எல்லாரும் ஒரு $5 அதை பேஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபார் எக்ஸலன்ஸ் அவார்டு வரும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நீங்கள் $5 கொடுத்துட்டீங்க. ஃபார் எக்ஸலன்ஸ் அவார்டு பண்ணாங்க அனைத்தும் தகுதி பண்ணுறீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஃபார் எக்ஸலன்ஸ் அவார்டு வரும். அதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த ஆண்டு ஜில்லா விழாவுக்கு ஆளுநர் வருகை ஒரு 60க்கும் மேற்பட்ட சைட்களில் நடத்தி வரும் வாரத்திலே மாவட்ட மாநாடு சந்திக்க இருக்கிற பெண்ணாய் இருக்கிறவர்களுக்கு எத்தனை இடர்பாடுகள் என்பதை உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய விஷயம். ஆனால் அதையெல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு இன்றைக்கு ஒரு வீர பெண்மணியாக மனம் வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய மாவட்ட ஆளுநர் எங்களுக்குரிய தோழர்கள் அவருக்கு முன்னுரையாக இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய செயல்பாடுகளை நிர்வகிக்கிற செயல்படுத்துகிற இடத்திலே இருக்கிற அமைச்சராளர் என்று தெரிய நம்புகிறேன். தன்னுடைய செய்தியில் குறிப்பிட்டு சொன்னதை போன்று ஒரு மண்டல தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறவர். நான் எல்லா இடங்களிலும் சொல்வது இந்த மாவட்டத்திலே ஒரு மண்டல தலைவரை அடையாளம் காட்ட வேண்டும் என்று சொன்னால் என் கண்ணுக்கு தெரிகிறவர்கள் 2 பேர்கள். அதற்கு பிறகுதான் மற்றவர்கள் இந்த உணர்வு இந்த முதலிடத்தை தக்க வைத்துக் கொள்ள அன்றைக்குரிய வட்டாரத்தில் ஒரு இனிய நண்பர் நம்பிகள் நாராயணன், அன்றைக்குரிய நாராயணன் இந்த மாவட்டத்திலேயே ஒரு சிறந்து விளங்குகிற சங்கமாக காஞ்சிபுரம் அண்ணா லைன் சங்கம் தோற்றத்திற்கு அளவுக்கு செயலாற்றுவதை கண்டு நான் மெய்மறந்து போகிறேன். அதற்கு உறுதுணையாக இருக்கிற ஆரம்பவர்கள் கோடேஸ்வரர்களை நான் பாராட்டுகிறேன். காஞ்சிபுரத்திற்கு பெருமை சேர்க்கிற வகையில் காஞ்சிபுரத்திலே எத்தன்கள் என்ற ஒரு சங்கத்தை இந்த பகுதியிலே நிறுவி எல்லோருடைய அன்பையும் பெற்று நான் எங்கேயெல்லாம் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிறேனோ என் அன்பிற்கினிய நண்பர் ஆரம்பம் குழுவினர் கலந்து கொள்ளாத நிகழ்ச்சி இல்லை என்று சொல்லுகிற இடத்துக்கு கலந்து கொண்டு இந்த இயக்கத்தை வடிவமைப்படுத்துகிற ஆத்மை வந்திருக்கிற ஆரம்பங்களே காஞ்சிபுரம் பல்லல் சங்கம் உறவுகளை வைத்து தொடங்கப்பட்ட சங்கம். அந்த உறவுகளிலே யாரும் அதை இந்த சங்கம் பெயருக்கானதாக இருக்கிறது என்று நான் வருத்தப்பட்டதும். ஆனால் இந்த ஆண்டு என் அன்பு தம்பி மகேஷ் அவர்கள் இது அனைத்தையும் தகர்த்தெறிந்துவிட்டு ஒரு சிறந்த சங்கமாக அதை உருவாக்குவதற்கு தன்னை முழுவதுமாக ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார். அத்தகைய தம்பி மகேஷ் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். மகளிராக இருந்து கொண்டு இந்த மாதம் மகளிர் தின வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் உரித்தாக்கி உங்கள் அத்தனை பேரையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். உங்கள் சங்கம் மிக சிறப்பான சங்கம். இந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து அப்படியே நீடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நத்தியாவை நீங்கள் இந்த ஆண்டு அளவிலே சங்க அளவிலே நிறுத்திக் கொண்டு அவரை மாவட்ட அளவிலே வருவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற விளைவை சொல்லி வருகிற வாரம் அன்பு பெண்மணி வீர பெண்மணி புவனேஸ்வரி அவர்கள் கோவலம் போற்றுகிற 3வது மாவட்ட மாநாட்டை காஞ்சிபுரத்திலே நடத்த இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும். அந்த நிகழ்ச்சி இதுவரை இல்லாத அளவுக்கு மிக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விழாக்குழுவினுடைய செயலாளர் என்ற முறையிலே உங்களை எல்லாம் அன்போடு அழைக்கிறேன். வாசலிலே வருகிறவர்களை வரவேற்கிற பொறுப்பை ஏற்பட வேண்டும்.
என்ற அன்பு வேண்டுகோளை நான் வைக்கிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், முதல் நாள் வருகிற சிறப்பு மிகுந்த இதற்கு முன் 15 ஆண்டுகளாக நான் அவரை இப்போது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள செய்ய வேண்டும் என்பதை பிரயாசப்பட்டு இந்த முறை அழைத்திருக்கிறோம். எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு மறுநாளும் ஒரு சிறப்பு விருந்தினர் நமக்கெல்லாம் சிறப்பு விருந்து தர வருகிறார்கள். அழைப்புதல்கள் தலைவர் செயலர் பொருளுக்கு வந்திருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அனைவரும் வரவில்லை என்றாலும் வாட்ஸ்அப்பிலே அனுப்பியிருக்கிறோம். அன்பு ஊழியர்கள் அந்த அழைப்புகளை ஏற்று நீங்கள் எல்லாம் வர வேண்டும். அந்த நிகழ்ச்சி சிறக்க நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டும். அந்த வகையிலே உங்களை எல்லாம் நான் வாழ்த்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். காஞ்சிபுரத்திற்கு கிடைத்திருக்கிற பேராக இதை கருதி கொண்டு நீங்கள் அந்த விழாவை வெற்றி விழாவுக்கு கொண்டாட வேண்டும். உதயகுமார் அவர்கள் எங்கேயும் பார்த்தாலும் 1000 ரூபாய் ஆளுநர் நிதிக்கு வருகிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் உங்களுக்கு கைமாறாக ஆளுநர் செய்கிற என்ன அளவு என்று கணக்கில் இருந்து அவைகளை எல்லாம் என்ன பரிசு உங்களுக்கு தருகிறார்கள், என்ன சேவை திட்டத்தை உருவாக்கிட வேண்டும் என்பதற்காக சேவை திருவிழாவை இந்த மாநாட்டில் நடத்துகிற ஆளுநர் அவர்கள் ஏற்கனவே அதையெல்லாம் திட்டமிட்டு விட்ட காரணத்தால் இந்த 1000 ரூபாய்க்கு எங்கே இருந்து அந்த பரிசு சேவை திட்டங்களை வழங்குவது என்பது எனக்கு சங்கடமாக இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் ஆற்றுகிற பணி போட்ட தகுந்தது. வேறு யாருக்காவது வழங்குவதாக இருந்தாலும் நிறுத்தி வைத்துவிட்டு உங்கள் சங்கத்திற்கு வழங்குவதற்கு ஆளுநர் முன்வருவார்கள். அதே போன்று $5 வழங்கிய சங்கங்களுக்கெல்லாம் சேவை திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இருக்கிறார்கள். எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு சேவை திருவிழாவாக ஒரு மாவட்ட மாநாட்டை நடத்துகிற ஆளுநர் அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லி வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இந்த சிறப்பு வாய்ந்த மாவட்ட தலைமையை நடத்தி கொண்டிருக்கின்ற காஞ்சிபுரம் பிரசன் சங்கத்தினுடைய தலைவர் மாவட்ட அமைச்சர் செயலாளர், மாவட்ட மாவட்ட சேர்மன், வட்டார தலைவர், சங்கத்தினுடைய செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள், இதர சங்கத்திலிருந்து வருகை தருகிற தலைவர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துள்ளது. இந்த நம்முடைய காஞ்சிபுரம் பிரசன் பிளான் சங்கம் மாவட்டங்களில் ஒன்றும் மாவட்டத்திலே மிக சிறப்பான ஒரு சேவைகளை என்னுடைய மண்டலத்திலே 12 சங்கங்கள், அதில் 5 சங்கங்கள் தினந்தோறுமே சேவைகள் செய்து வருகிறார்கள். அதில் பிரசன்ட் லைன் சங்கமும் ஒன்று. 5 சங்கங்கள் 1-2 சங்க சேவைகள் செய்தால் அவர்கள் 4 சேவைகளை தினந்தோறுமே பதிவிடுகிறார்கள். ஒன்று பிசியோதெரபி, அதுவும் அந்த இது வந்து இலவசமாக செய்கிறாங்க. அதுக்கடுத்து தினந்தோறும் ஒரு மரக்கன்று அந்த இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து செய்கிற சேவையை தினமுமே லைவாக டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஒரு சேவையாக சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அவர்கள் வந்துட்டு பள்ளிக்கூடத்தில் வந்துட்டு குழந்தைகளுக்கு அது இது ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. 4 சேவைகள். அத்துடன் புதிய சங்கம் நம்ம சொல்கிறோம், ஆனால் மாதமுமே வந்துட்டு மீட்டிங் வந்து கம்பல்சரி நடத்திடுறாங்க. அதில் சேவை திட்டங்களையும் அது பண்ணிட்டு இருக்கிறாங்க. தற்சமயத்துக்கு வந்து 1157 சேவை திட்டங்களை வந்துட்டு மயிலையில் பதிவிட்டுருக்காங்க. ஆனால் அது குறைவு தான். இன்னும் ஆக்சுவலாக இன்னும் ஒரு 400-500 சேவை திட்டங்கள் வரைக்கும் பதிவிட வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த மயிலையில் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது, ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் வந்துட்டு அந்த சேவைகளெல்லாம் இல்லை கூடிய விரைவில் அதுவும் பதிவிட செஞ்சிருவோம். இவங்க வந்து நம்மளுடைய ஜூலை மாதத்திலேயே வந்து முழு ஆண்டு சந்தா, பன்னாட்டு சந்தா, மாவட்ட சந்தா அனைத்தையுமே செலுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஜனவரியிலேருந்து ஜிஎஸ்டி இருக்கிறதுனால அந்த பணத்தையும் முழுவதுமாக செலுத்தி விட்டார்கள். அது வந்து முதல்ல அந்த ஆளுநர் சொன்ன அனைத்து பணமும் இது பண்ண ஒரு தையல் மிஷின் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் மாவட்ட சார்பாக ஒரு 3000 ரூபாய் நம்ம சங்கத்தில் கொடுத்தோம்னா ஒரு தையல் மிஷின் கொடுக்குறதா சொன்னாங்க. அதையும் நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன். அத்துடன் மாவட்ட ஆளுநருக்கு அந்த 1000 ரூபாய் இது பண்ணுறது டிரான்ஸ்போர்ட் டஸ்க்கு மிக சிறப்பாக செஞ்சாங்க. அந்த சமயத்துலேயும் ஒரு 1000 ரூபாய் வந்து அவங்களுடைய நிதிக்கு கொடுத்தோம். அது இல்லாமல் என்னோட ரீஜியனில் இருக்கிற எல்லா சங்கமுமே வந்து அபிஷேக் மிஷின் நடத்தினாங்கன்னா ஒரு 1000 ரூபாய் ஆளுநருடைய ப்ராஜெக்ட் அதாவது கொடுத்துருக்கோம். எல்லா சங்கத்துலையுமே அதை வாங்கி பண்ணிட்டுருக்கோம். இது வந்து 11வது 10வது சங்கம். இப்போ இந்த 11 சங்கம் கூட ஒரு புது சங்கம் பழைய சங்கம் வந்துருக்கு. அபிஷியல் மிஷின் வந்து 10வது சங்கம். இன்னும் ஒரே ஒரு சங்கம் சிவகாஞ்சிபுரம்
அதுவும் முடிக்கிற மாதிரி இருந்தது. அவருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அது கேன்சல் ஆயிடுச்சு. ரொம்ப வர முடியும், அதனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அது கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அது கூடிய விரைவில் அதையும் வச்சுருக்காங்க. ஸோ என்னுடைய இது அந்த இதுவும் சிறப்பாக பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்தது இவங்க நம்மளுடைய 6-7 மாவட்ட மாநாடு அதுக்கும் வந்துட்டு டெலிகேட்ஸ் உள்ள பதிவிட்டாங்க. அதுக்கான 1000 ரூபாய் அந்த இதுவும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. நம்ம பிஎஸ்டி 3 பேருமே ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் 3 பேருமே பண்ணால் நம்ம சிறப்பாக இருக்கும். 3 ஓட்டு பிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணி வரணும்னா நல்லா இருக்கும். அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் வந்து கிஃப்ட் உண்டு. அது வந்துட்டு அந்த மாதிரி அதுவும் நம்மளாம் சேர்ந்து பண்ணுறது கலந்து ஆலோசித்து அதுவும் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 3 பேரும் ஒற்றுமையாக தான் எங்கே வந்தாலும் வருவாங்க. அதனால இதையும் விட்டு இருக்காங்க. நான் விட்டு நான் சொல்லியிருக்கேன். நீ ஒன்றா போயிட்டாங்க முடிவு பண்ணாங்க. தேர்ந்தெடுத்துட்டாங்க. வெளியில் வரணும். மிக சிறப்பாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா 4 மணிக்கு எல்லாமே மீட்டிங் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி எல்லாமே 3-3:15 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. அதனால கொஞ்சம் பழகிட்டாங்க. இல்லைன்னா நிறைய இருக்காங்க. அவங்க இருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே சேவை செய்வோம். சிறப்பான ரொம்ப இருந்தது. அது அத்துடன் வந்துட்டு இந்த நம்மளுடைய என்னுடைய மண்டலத்தில் வந்துட்டு மண்டலத்தினுடைய தலைவர் எம்ஜிஐ பாடியிருக்கார். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மாவட்டங்களில் அது வந்துட்டு அத்துடன் இந்த சங்கம் மாவட்டத்தில் வந்து முதன்மை இடம் பெறணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை கூறி வாய்ப்பு நன்றி. சத்யாவில் தான் எங்களுக்கு ஒரு நல்ல செக்ரட்டரி இருக்கார். அவர் அந்த அம்மாவை பார்த்துதான் அவர் வந்தவங்களே எனக்கு தெரியாது. அவர் போன வருஷம் ட்ரெஷரை போட்டு வந்து செக்ரட்டரி ஆகி நாராயணன் அவருடைய சிறப்பு சங்கத்துடைய தலைவர் செயலர் ஒருவருக்கும் இந்த மாலை நேரத்திலே பணிவான வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். எனக்கு கொடுத்த 4 சங்கங்களிலே சிறப்பாக சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற சங்கத்தை சொன்னால் அது பிரசன்ட் பயன் சங்கம் தான். சங்கத்துடைய தலைவரையும் செயலாளரையும் பொருளாளரையும் நான் வாழ்த்த இன்றைக்கு ஆளுநர் வருகையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஆளுநர் வருகையை சிறப்பாக இங்கே நடத்தி முடித்திருக்கிற சிங்கம் பெண்மணியாக, அதாவது ஆசிரியர் தொழிலிலே மிக கடுமையான நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற காலத்திலே ஆளுநராக வந்து சிறப்பான ஆளுநராக மனம் வரக்கூடிய ஆளுநர் பெருந்தகை மேடம் அவர்களே, நம்முடைய ஆளுநருக்கு சிறப்பானதொரு சேவைகளையும் உடனடியே செய்யக்கூடிய வழக்கத்துக்குரிய சிஎஸ் அவர்களே, மண்டல சந்திப்பையும் 3 வட்டார சந்திப்பையும் சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிற சிறந்ததொரு நம்முடைய மார்க்கெட்டிங் சேர்மன் மாவட்ட தலைவர் கூறியது போல ஒரு சிறந்த மண்டல தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது வழக்கத்துக்குரிய உதயகுமார் ஐயா அவர்களுக்கான காரணம். ஆகவே அப்படிப்பட்ட சிறந்த மண்டல தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். நான் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர் கருத்தை பிடித்துக் கொண்டு வளம் வந்தோம். ஏன்னா இந்த லைன் சங்கத்தில் என்னன்றது எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில சார் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் மகாத்மா காந்தி கிளப்பில் தலைவராக இருந்தேன். வாங்கன்னு சொல்லிட்டு கூட அழைத்து கொண்டு என்னை இந்த அளவுக்கு ஜோன் சேர்மன் எனக்கு மாவட்டத்தில் அளித்த மேடம் அவர்களுக்கு உண்மையிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த சங்கத்திலே என்னை சிறப்பாக அறிமுகப்படுத்தியவர் ஐயா அவர்கள்.
ஏன்னா ஒவ்வொரு விழாவுக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் சேவை திட்டங்களுக்கும் தன்னுடைய காதில் அழைச்சிட்டு போவார். இரவு நேரங்கள் மணி 10, 11 ஆகும். வந்து அழகாக வீட்டாண்டி அழைச்சிட்டு நான் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பெருந்தகையாளர். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கசன் செல்வம் பொறுத்தவரைக்கும் எல்லா சேவைகளும் நல்லா செய்கிறாங்க. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல உறுப்பினர் சேர்க்கையும் அதிகப்படியாக தான் இருக்குது. சிறந்த சங்கம் மாவட்டத்திலே சிறந்த சங்கமாக வருவதற்கு இன்னும் இருக்கின்ற காலங்களில் என்னென்ன சேவைகளெல்லாம் செய்ய முடியுமோ அவர்களை பங்கேற்றம் செய்து மாவட்டத்திலே முதன்மை சங்கமாக வர வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பளித்து நன்றி